விடலாம். இவை அனைத்தையும் நன்றாக நாம் வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம், தக்காளி, மசாலாக்கள் வதங்கி வரவும் நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம். நன்றாக ஆறவும் நாம் மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம். நாம் கோழி குழம்பிற்கு இந்த அளவு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோழி குழம்பு செய்வதற்கு நாம் ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். இந்த அளவு அதிகம் எண்ணெய் ஊற்றினால்தான் குழம்பு டேஸ்டியாக வரும். எண்ணெய் காயவும் நாம் சிறிதளவு பட்டை, ஏலக்காய் சேர்த்து விடலாம். இதனுடன் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காயம் வதங்கும் போது அதற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக பச்சை வாடை போகும் வரை வதக்க வேண்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கவும் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். நாம் மசாலா இப்படி நன்றாக அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மசாலா சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். நாம் 1 நிமிடம் நன்றாக வதக்கி பின் நாம் சுத்தம் செய்த சிக்கனை சேர்த்து விடலாம். நாம் சிக்கனை சேர்த்து மசாலாவுடன் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இந்தளவு மசாலாவுடன் நன்றாக கோட்டாகவும் இப்பொழுது குழம்பிற்கு தேவையான மஞ்சள் பொடி, மசால் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நம் மசால் பொடி சேர்த்து கோழியுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். 1 நிமிடம் நன்றாக வதக்கி நம் தேவையான தண்ணீர் ஊற்றி 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். நாம் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றினால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தண்ணீர் ஊற்றி குழம்பு கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து நாம் மூடி விடலாம். நாம் குக்கரை மூடி 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமகமக்கும் வாசனையுடன் கோழி குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மசாலா அரைத்து செய்யும் இந்த கோழி குழம்பு